உங்கள் ஆர்ஜே மீடியா 5 வருட பூர்த்தியை முன்னிட்டு பெருமையுடன் வழங்கும் குரல் மகுடம் அறிவிப்பாளர் போட்டி 2024. பல நூற்றுக்கணக்கான போட்டியாளர்கள் கலந்து கொண்ட விறுவிறுப்பான போட்டியின் 5வது சுற்று தற்போது. எனது பெயர் நிலாமுதீன் ஃபாத்திமா நசீஃபா. எனது ஊர் மிகிந்தலை, அனுராதபுரம். ஆர்ஜே மீடியா குரல் மகுடம் போட்டியின் 5வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளேன். வாய்ப்புகள் என்பது ஏற்படுத்திக் கொள்வன மட்டுமல்ல, பயன்படுத்திக் கொள்வனையும் தான். இந்த வாசகம் என்னுடைய பயணத்துடன், என்னுடைய வாழ்க்கையுடன் மிகவும் பின்னி பிணைந்ததொன்று. பல வாய்ப்புகளும் பல மேடைகளும் எனக்கு கிடைத்திருக்கின்றன. அறிவிப்பு துறையில் பல பாராட்டுகளையும் கைத்தட்டுகளையும் சம்பாதித்த போதிலும் எனக்குள் ஒரு ஆத்ம திருப்தியோ நம்பிக்கையோ என்னுள் என் திறமையில் எனக்கு இருந்ததில்லை. என்னை நான் எனக்குள் அடையாளப்படுத்திக் கொள்ள, என்னை நான் முழுமையாக நம்புவதற்கு எனக்கு ஒரு களம் தேவைப்பட்டது. பாடசாலை காலங்களில் மிகவும் ஆர்வத்துடன் அறிவிப்பு துறையில் தடம் பதித்தேன். இருந்த போதிலும் அது ஒரு முறையான அல்லது நிரூபண ரீதியிலான ஒரு வாய்ப்பென எனக்கு அமையவில்லை. இருந்தாலும் என்னை நான் பல விதத்திலும் தயார்படுத்திக் கொண்டேன். என்னை நான் உருவாக்கும் முயற்சியில் இருந்தேன் எனலாம். ஊடகத்துறை என்ற ரீதியில் எனக்கு மிகவும் நெருக்கமும் ஒரு விருப்பமும் என்றுமே இருந்ததுண்டு. ஆனால் ஆர்ஜே மீடியாவினூடாக எனது ஒட்டுமொத்த திறமையும் வாய்ப்பும் ஒன்றுபட்டதை நான் கண்டுகொண்டேன். பல மாத காலங்களாக திறமையை கண்டெடுத்துக் கொள்ள பலரது உழைப்பும் இதில் உள்ளடங்கி இருக்கிறது. என்னிடம் உண்மையிலேயே திறமை இருக்கின்றது, நான் இன்னும் முன்னேற வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன என்பதை உண்மையில் ஆர்ஜே மீடியாவின் அறிவிப்பாளர் குரல் மகுடம் என்னை 5வது சுற்று வரை அழைத்துச் சென்றதிலிருந்து நான் உணர்ந்து கொண்டேன். இது என்னுடைய அறிவிப்பாளர் பயண பாதையில் ஒரு திறப்பு முனை என பெரிதும் என்னை பாதித்தது. என்னுள் இருந்த பல திறமைகளையும் வெளிக்கொண்டு வருவதற்காக அத்தனை முயற்சிகளையும் ஊக்கப்படுத்தல்களையும் ஆர்ஜே மீடியா களம் ஏற்படுத்திக் கொடுப்பது என்பதை கூறுவதில் எவ்வித ஐயமும் இல்லை. இன மத பேதமின்றி, ஆண் பெண் வித்தியாசமின்றி திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு, வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை இவ்வாறான ஒரு களத்தினூடாக, இவ்வாறான ஒரு முயற்சியினூடாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் அறிந்து கொண்டேன். முயற்சிக்கு என்றும் முதலிடம் என்பது அவ்வளவு எளிதான ஒரு மகுடம் அல்ல. அதனை அடைந்தவர்களுக்கும் ஆழ துடிப்பவர்களுக்கும் மட்டுமே அதன் வலிமை உண்மையில் தெரியும். யாரோ ஒருவர் தானே, எங்கிருந்தோ வந்தவர் என்றெல்லாம் இல்லாமல், திறமையுனக்குண்டா, நீ மகுடம் சூட்டப்பட வேண்டியவர் என தட்டி கொடுத்து அவர்களுக்குள் அவர்களையே கண்டறிய செய்யும் களம்தான் இது என நான் நம்புகிறேன். உண்மையில் மிகவும் பாராட்டத்தக்க விடயம் இது. இந்த தேர்வில் நானும் ஒரு பங்காளர் என்பதில் மிகவும் பெருமை அடைகின்றேன். 4வது சுற்றில் தெரிவு பெற்று 5வது சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்ட 23 நபர்களில் நானும் ஒருவர் என்பதை நான் மிகவும் மகிழ்ச்சியுடனும் ஆனந்தத்துடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் பல விடயங்களையும் எனக்கு கற்றுத்தரும் எனவும் ஆர்ஜே மீடியாவினுடைய பயணம் இன்றும் என்றும் பல காலத்திற்கு நீண்ட நிலைத்து நிற்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவா.